நெஞ்சத்தை கில்லாதே இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹீரோ கௌதம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவரோட அப்பா இறந்தப்போ அவரோட இரண்டாவது மனைவியும் பசங்களும் அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்களோட அப்பா கௌதம் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்து போகிறாரு. அவங்களோட தங்கச்சி தம்பி 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னும், அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்போது அவர் தான் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் சத்தியம் வாங்கியிருப்பார். கௌதம் அவரோட குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அதே மாதிரி தான் ஹீரோயின் மது. அவங்க ஒரு காலேஜ் லெக்சரர். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி அதித்தி. இவங்களும் அவங்களோட குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஹீரோ அவங்களோட தங்கச்சி கல்யாணத்தன்னைக்கு லண்டனுக்கு போயிருப்பார் ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த கம்பெனியோட க்ரோத் சரியில்லை அப்படின்றதுனால வாங்க வேண்டான்னு முடிவு பண்ணி வெளியில் வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் சென்னைக்கு போகிற எல்லா ஃப்ளைட்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்றதுனால அந்த கம்பெனியை வாங்க முடிவு பண்ணுறாரு. அந்த கம்பெனியை வாங்கினா அதில் சைன் பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட ஜெட் எல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு முன்னாடி கண்டிஷன் போட்டு தான் அந்த கம்பெனியை வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஜெட்டை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சென்னைக்கு கிளம்புறாரு. சென்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கௌதம்க்கு கால் பண்ணி தங்கச்சிக்கு ஹைதராபாத் பேர்லில் ஒரு நெக்லஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை வாங்கிட்டு வர முடியுமான்னு சொல்லி அந்த டிசைனை அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. கௌதமும் அதை தேடி அலைஞ்சி தன்னோட தங்கச்சிக்காக ரொம்ப ஆசையாக வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா அவரை கண்டுக்காமல் அந்த நெக்லஸை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கௌதம் கூட எப்பவும் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷ் அதை பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. ஆனால் கௌதம்க்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தன்னோட தங்கச்சிக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க ஒருத்தவங்க கௌதமோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கே உங்களோட பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சிரிப்பு வருது. கௌதம் கிட்ட கேட்குறாங்க, அவங்க உன்னோட பொண்ணுன்னு சொல்லும்போது நீ ஏன் என்னோட தங்கச்சிக்கு தான் கல்யாணம்னு சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அஸ்வினி என்னோட பொண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அவளுக்கு நான் தான் கன்னியாதானம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. கடைசியில் கல்யாணம் நடக்கும்போது அவங்களோட அம்மா அவங்களோட தம்பி அபிஷேக்கை கன்னியாதானம் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. அந்த இடத்துலையே கௌதம் மனசுடைஞ்சு போகிறாரு. இதே மாதிரி தான் மதுவுக்கும். மது அவங்களோட தங்கச்சி மிஸ் சென்னை காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக எல்லா ப்ராசஸையும் பண்ணுறாங்க. அவங்க தங்கச்சி மேக்கப் போட போகும்போது பிரேஸ்லெட்டை மறந்து விட்டுட்டு வந்ததான் சொல்கிறாங்க. அதனால் எப்படியாவது கடையில் போய் தேடி கண்டுபிடிச்சி அதே மாதிரி பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. மதுவும் தன்னோட தங்கச்சிக்காக கடைக்கடையாக ஏறி இறங்கி அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அந்த பிரேஸ்லெட்டை மட்டும் வாங்கிட்டு அவங்கள கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா மதுவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட தங்கச்சி மிஸ் சென்னை காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக அவள் செலக்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. மது ஒரு பொக்கேவோட கிஃப்டோட வீட்டுக்கு வராங்க. அவங்க தங்கச்சிக்கு அதை கொடுக்கறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. தன்னோட தங்கச்சி என்னோட எல்லா சக்ஸஸ்க்குமே காரணம் தன்னோட அக்கா தான் அப்படின்னு சொல்லுவான்னு அப்படியே கனவு கண்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. பொக்கேவை கொடுத்தா அவங்க தங்கச்சி அமைதியாக வாங்கி வச்சுப்பாங்க, கிஃப்ட் கொடுத்தா அமைதியாக வாங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனசு உடைஞ்சு போய் உள்ளே போய் அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போது ஹீரோ ஹீரோயின் 2 பேரோட நிலையுமே ஒரே மாதிரி இருக்குது. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.